4 நாளுக்கு முன்னாடி என்னதான் அரசியல்ல சென்னையில வந்து அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு. அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. எதிர்க்கட்சிக்கு எதிர்க்கட்சி 2026 பேசினாலும் எடப்பாடி கடைசியா பழனிசாமி ஒரு அவர்களை வார்த்தை சொல்றாரு முதலமைச்சர் பார்த்தீங்களா, ஆக்குவோம்னு அடிமைகள் தீர்மானம் ஒருத்தர்கிட்ட போட்டிருக்காங்க. வந்து பொதுவா அடிமையா கார்ல வாழ்ந்து பேட்டரி டவுன் ஆனா சொகுசா 4 வாழ்றத பேர் விட தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஆனா தெரிஞ்சு கார்ல வந்து இன்ஜினே இல்லனா சுயமரியாதையா எவ்வளவு தள்ளாலும் கெத்தா அது வாழ்ந்துட்டு ஸ்டார்ட் போறது ஆகாது. பெஸ்ட். இன்ஜின் இல்லாத கார் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற அதுதான் வந்து கழகம். வாழ்க்கைக்கு இப்போ ஒரு பாஜக சாதாரண அப்படின்ற மனுஷனுக்கு கூட லாரி சிறந்த ஒரு அந்த விஷயம். இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு என்ன இருந்தாலும் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார், நம்ம மக்கள் நீதித்துறையை சண்டை காப்பாற்றணும், போட்டுக்கிட்டாலும் தமிழ்நாட்டை எந்த கட்சி காப்பாற்றணும்னு சண்டை சொல்றார். போட்டாலும் முதல்ல அவர் இங்க காப்பாற்ற வேண்டியது தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணா திராவிட இருக்கிறவங்க முன்னேற்ற வந்தாலே கழகத்தை ஓகே பாஜக தான். கிட்ட இருந்து காப்பாற்றணும். அது இன்னைக்கு எப்படி ஆகும்னு கட்சியில இருந்து ஏத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா வெளியே வாழ்றது தான் போயிட்டு மக்கள். இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன ஆனா சொல்றாரு, அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து நம்மள ஒருத்தன் ஆளணும், நம்மள ஆட்டி படைக்கணும்னு நினைச்சா அது இதுதான் ரொம்ப எடப்பாடி கஷ்டம். பழனிசாமி அவர்களுக்கு அது தேவை. தேவையும் இல்லை. அவருக்கு எவ்வளவு தேவை கிடையாது. பிரச்சனைகள் நமக்கும் வரும், தேவை அதுதான் என்பதை யார் நீங்கள் யாருக்கு உணர கீழே வேண்டும். என்ன வேலை பார்த்துட்டு திரு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எல்லாமே உங்ககிட்ட தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அதனால அடிமையா ஒருத்தருக்கு இருந்து கைபொம்மையா இருக்கிறத சுகமா விட வாழ்றதை விட சுயமா சுயமரியாதையோடு சொந்தமா சுதந்திரமா வாழ்றதுதான் யோசிச்சு முக்கியம். வாழ்றது மிக சிறந்தது. கரெக்டாக தான் சொல்றாப்ளி உதயநிதி.